Hi guys, welcome to Cine's next production. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரிஷா நடிப்புல வெளிவந்த ஒரு வெப் சீரிஸ் தான் பிரிண்டா. இந்த மூவியோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல 1996 கங்காவரம் காட்டு பகுதியில ஒரு சின்ன குழந்தை சச்சின்றவனை தொலைச்சிட்டு பதட்டமா தேடிட்டு இருக்கு. அவரு பார்த்தா மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காரு. அந்த பையனை பார்த்த உடனே அந்த குழந்தை ஓடி போயிட்டு அவனை தட்டி எழுப்பும் போது அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாத கிடக்குறான். இந்த குழந்தை பார்த்து ஐயோ இவனுக்கு என்னவோ ஆச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணிருந்தா கண்முழிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுத்தனம் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாத அந்த குழந்தை இவருடைய தங்கச்சி தான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. நீ பயப்படாதமா, என்ன நடந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், அது மட்டும் இல்லாத உனக்காக ஒரு பொம்மை செஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொம்மையை கையில எடுத்து கொடுக்குறாரு. இந்த பொம்மையை அந்த பையனே செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த பொம்மையை வச்சு அந்த குட்டி பாப்பா விளையாடிட்டு இருக்கோம். அப்படி கட் பண்ணா இந்த காட்டு பகுதியில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அம்மா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி அழுதுட்டு இருக்கும் போது அந்த ஊருக்குள்ள ஒரு பூசாரி இருக்காரு. அந்த பூசாரியை பார்த்து என்னுடைய புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா மயங்கி கிடக்குறாரு பத்தியா, அவருடைய கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறாரு. கண்ணுல கருவிழியே தெரியல, ஃபுல்லா ஒயிட்டா மட்டும் தான் தெரியுது. அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா ஆத்தாவோடைய கோவம் இவனுடைய கண்ணுலே தெரியுது. அது மட்டும் இல்லாத இந்த காடும் இந்த காட்டுல இருக்கிற மக்களும் ஆத்தா இனி காப்பாத்த போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லிடுறாரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு வழி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பூஜை எல்லாம் போட்டு அந்த பூஜையில அவருக்கு சாமி ஒரு குறிய சொல்றாரு. அதாவது ஆத்தா ஒரு பலியை கேக்குது அப்படின்ட்டு. அதுக்கு மக்களும் பலிதான கொடுத்துடலாம் அப்படி சொல்லிடுறாங்க. ஆத்தா யாருக்கு பலியா கேக்குது, எந்த உயிரை பலியா கேக்குது, ஆத்தா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அந்த பூசாரியும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு குழந்தைய கை நீட்டி இந்த குழந்தைய தான் ஆத்தா பலியா கேக்குது அப்படி சொல்றாங்க. உடனே அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆத்தா பச்சை குழந்தைய பலி கேக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் மக்களிடையே என்னுடைய குழந்தையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என் குழந்தைக்கு பதிலா என்ன எடுத்துக்குங்க பலியா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லார்ட்டையுமே கத்தி கதறி அழுகுறாங்க. ஆனாலும் அந்த ஊர் மக்கள் மனசு இறங்கியே வரல. ஆத்தாக்காக இந்த ஊர் மக்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த குழந்தைய கூட பலி கொடுத்து தயாரா தான் இருக்காங்க. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டே அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த காட்டுல இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் பின்னாடி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தைய மட்டும் வர ஒரு லாரியில ஏத்தி அமிச்சிடுவாங்க. அதே சமயத்துல அவனுடைய பையனும் கூட வந்துருப்பான். ஆனா அவன் பையனுக்கு தெரியாது தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு. பையன் தனியா பிரிஞ்சு போயிடுவான், அம்மா தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. அம்மாவை தேடிட்டு ஊர் மக்கள் தான் வருவாங்க. எப்படியும் அந்த அம்மாவையும் ஊர் மக்கள் பிடிச்சிட்டு சாமி முன்னாடி எடுத்துட்டு உன் பொண்ணதான் விட்டுட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய நாங்க பலியா கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு குழந்தைய பலியா கொடுப்பாங்க. அதை கொடுக்கும் போது அப்பயும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை குழந்தைய கொடுக்காதான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திரி எழுவாங்க. அத்தோட ஆத்தா அப்படியே கெடுத்தவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் கொடுத்துருவாங்க. உடனே அந்த பையன் ஓடி வந்து பாப்பான், அம்மாவையும் கொடுத்துட்டாங்க, தன்னுடைய தங்கச்சியும் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல அந்த ஊரையே எரிச்சிடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம த்ரிஷாவை தான் காட்டுறாங்க. த்ரிஷா தூங்கிட்டு இருக்கும் போது இந்த போல கனவு எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. உடனே இஞ்சி ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு வெளியே போய் சாப்பிடலான்னு போனா அவங்க வீட்டுல அவங்க அம்மா தங்கச்சி தான் இருக்காங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம த்ரிஷாவுக்கு இந்த படத்துல பிருந்தான பேரு. அவங்க போயிட்டு டேபிள்ல சாப்பிடலான்னு உட்காரும் போது அவங்க தங்கச்சி என்ன பண்ணானா ரொம்ப கோவமா அந்த இடத்துல ஏஞ்சி போயிடாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க தங்கச்சிக்கு நம்ம பிருந்தாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் சாப்பிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம பிருந்தாவை பத்தி சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருகிட்டயுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரூடரான டைப் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன பேசிட்டாங்க, வந்துட்டா இவன் வேலை செய்வா ஜாலியா போயிடுவா, யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹெட் ஆபீசர் ஒருத்தர் வராரு. அவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்னா நம்ம பிருந்தா. ஏன்னா அவளுடைய வேலையை மட்டும் ஒர்க் பண்ணா போதும், இங்க மரியாதைன்றது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஹெட் ஆபீசரை பார்த்தா ரொம்பவே களவாணி பையன் அந்த மாதிரி தெரியுது. எங்கெங்கெல்லாம் அஞ்சல் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி பாக்கெட்ல போட்டு ஆளாட்டுக்குது. அவரு கூட ஒருத்தர் அசிஸ்டன்ட் எஸ்ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவரு பேரு சத்யா. அவனை கட் பண்ணா அவர் தான் பால் எடுத்துட்டு ஆத்தோரமா வண்டி ஓட்டிட்டு வரான். அவளுக்கு பாவம் அர்ஜென்ட் போல ஓரமா ஒதுங்கலான்னு போனா அங்க ஒரு ஆத்துல ஏதோ மிதக்கத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா தெரியுது ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஆத்துல தூக்கி போட்டு இருக்காங்கன்ட்டு. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்ல இங்க வந்து பார்த்தா இந்த பாடி ரொம்ப நாளா இங்கதான் இருக்கு அப்படி சொல்லி தெரியுது. அது மட்டும் இல்ல அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது நம்ம பிருந்தா பாக்குறாங்க. பிருந்தா நிறைய விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த நோட் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது சாதாரண மர்டர்ல இதை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படி சொல்றாங்க. எதை வச்சு நீங்க சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது அவர் போகும்போது ஒரு சாப்பையில கட்டி போட்டு இருக்க மாதிரி ஒரு உருவத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லாத செங்கல்ல அடிச்சிருக்காங்க. அந்த சின்ன சின்ன காயனா திருத்த வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. லேபுலாம் எடுத்து போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அங்கதான் ஒரு விஷயம் புரிய வருது. அவர்
ஒரு நெஞ்சில 16 டைம் யாரோ குத்தி இருக்காங்க. அதுவும் ஆங்கிள் மாறாத. அது மட்டும் இல்லாத ஏதோ ஒரு பறவை வந்து இவர முகத்தை கிழிச்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் ஹெட் ஆபீசரும் பெருசாவே எழுதுலாம். நம்ம பிருந்தா மட்டும் இதுல ரொம்பவே நுணுக்கமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிருந்தா என்ன பண்ணாங்கன்னா இந்த கேஸ பத்தி டீட்டெயிலா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாடி இருந்த இடத்துக்கு போய் வேற எதனா க்ளூ கிடைக்குமா அப்படி சொல்லி போய் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பறவையோட இறகு கிடைக்குது. அந்த இறகு என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. கேத்திரோஸ் தாமோஸ் அப்படின்ற ஒரு பறவையோட நேம் அப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த பறவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. இவருக்கு அடிப்பட்ட அந்த காயமும் இது கொத்தான காயமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த பறவை வச்சு அவனை அட்டாக் பண்ணி இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு சின்னதா கெஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா யாரோ ஒருத்த கையில கவரை வச்சுட்டு பயங்கரமா பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஆனா அவன் டான்ஸ் ஆடிச்சு முடிச்சுட்டு போனதான் தெரியுது அவன் கையில வச்சுட்டு இருந்து சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்பான். அந்த சிக்கன் பீஸ எடுத்து போய் எதுக்கு கொடுக்குறான்னா இப்ப நம்ம ஹீரோயினி பாத்துட்டு இருந்தாங்க பத்தியா ஒரு பறவை அந்த பறவைக்கு கொடுக்குறான். அப்பதான் நமக்கு தெரியுது இவன் தான் சஸ்பெக்ட்னு. அந்த பறவைக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ சாக போற அதுக்காகவே நீ இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைக்கு சிக்கன் பீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவர் வெறும் ரைஸை மட்டும் சாப்பிடறாரு. அது மட்டும் இல்லாத அவர் கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிறாரு. அது என்ன பொம்மைனா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குழந்தைக்காக அவங்க அண்ணன் ஒரு பொம்மையை கொடுத்துருவாரு பத்தியா அந்த பொம்மை தான். சோ இப்பதான் புரிய வருது அந்த பையன் ஊரா கொளுத்திட்டு மூட நம்பிக்கைன்ற பேரு கடவுள் எல்லாம் யார் யாரு பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள கொலை பண்றதா டார்கெட் வச்சிருக்கான். அதனால அந்த பொம்மையை வச்சிருக்கான் அப்படி சொல்லி லைட்டா நமக்கு கெஸ்ஸிங் அது படம் பார்க்கும் போது. அப்படியே கட் பண்ணி செகண்ட் எபிசோடுக்குள்ள போனா நம்ம எஸ்ஐ சத்யா ஸ்டேஷனுக்கு வந்தோடனே நம்ம பிருந்தா நேத்து கிடைச்ச அந்த இறக வச்சு நிறைய க்ளூ கண்டுபிடிச்சிருக்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸ இன்னும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? ஐராபிஸ் தான் இந்த கேஸ க்ளோஸ் பண்ண சொன்னாரே அப்படி சொல்லும் போது பிருந்தா என்ன சொல்றானா இது சாதாரணமான கேஸ் இல்ல இந்த கேஸ நம்ம டீட்டெயிலா விசாரிக்கணும் அப்படி சொல்றாங்க. அந்த ஐராபிஸரும் வந்துடுறாரு. பிருந்தா நீ தான் இந்த கேஸ்ல பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு பிருந்தாவை நிறைய சண்டை போட்டுட்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம பிருந்தாவோட தங்கச்சி தான் கட்டாங்க. நம்ம பிருந்தாவோட தங்கச்சி வீட்டுக்காரங்க அதாவது பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல சுத்திட்டு தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னென்னலாம் பண்றானோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அத்தோட அவன் ஒரு கஞ்சா பாக்கிட்ட வச்சு கஞ்சாச்சிட்டு இருக்கான். அதை கூட வாங்கி வாயில ஊதுறான். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரக்கடான கேள் நம்ம அக்காவை பிடிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது ஒரு பிடிவாதமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம வில்லனை தான் காட்டாங்க. வில்லன் ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த சிக்கன் பீஸை மட்டும் திரும்ப அந்த பறவைக்காக எடுத்து வைக்கிறான். அப்ப அந்த சிக்கன் கடையில ரைஸ் போட்டுட்டு என்ன சொல்றாரு நீ தேடிட்ட பஸ் வந்துடுச்சு அப்படி சொல்றாங்க. அந்த பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. அவர் ரொம்பவே நுணுக்கமா நோட் பண்றாரு நம்ம வில்லன். இந்த சைடு பார்த்தா நம்ம பிருந்தா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தினமும் வர அதே கனவு திருப்பின்னு வந்துருது. அதாவது அந்த காட்டுல நடந்த சம்பவம் எல்லாமே திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் இன்னொரு விஷயத்த பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசருக்கு அந்த அம்மா ஏத்தி விட்டாங்க பத்தியா ஒரு லாரியில அந்த குழந்தைய இவரு தான் எடுக்கிறாரு. தத்தெடுத்து இவரு வளர்க்கறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம வில்லனை தான் காட்டாங்க. அவன் என்ன பண்றானா ஒரு கையில ஒரு பொம்மையை வச்சுட்டு பார்க்ல ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அந்த குழந்தை கிட்ட போயிட்டு இந்த பொம்மையை கொடுத்து உங்க அப்பா வீட்டுக்கு வரனா கூட நீ அழுவ கூடாது சமத்தா ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. உடனே அங்க இன்னொருத்தர் வராரு. அவரு தான் அந்த பஸ்ல கதை வெயிட் பண்ணி இருந்தாரு பத்தியா அந்த ஆளு. அந்த குழந்தைகிட்ட அந்த பொம்மை யாரு கொடுத்தது அப்படி சொல்லி கேட்கும்போது அதை போராடு பாரு அப்படி சொல்லிட்டு அவரை கூட பெருசா எதுவும் கவனிக்காம அந்த குழந்தையும் பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த சைட பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஐராபிசர் என்ன பண்ணானா சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டுட்டு போறாரு. அதாவது இந்த கேஸை பத்தி தான் தேடி கண்டுபிடிச்சதுனால நம்ம பிருந்தா தான் அந்த கேஸை இவர் ரொம்ப பெருமையா நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி அவர்கிட்ட போய் சொல்றாரு. ஆனாலும் நம்ம பிருந்தா பேரை கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிருந்தா மன உடனே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. அவரும் தேடிட்டு இருந்தார பத்தி அவர் அந்த இடத்துல நடந்து வருவாரு. அப்ப என்ன பார்த்து ஒரு டாடா ஐஸ்ல என்னோட கை உடஞ்சு போய் எனக்கு உதவி பண்ணுங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவரும் உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம வில்லன் அவரோட தலையில பயங்கரமா அடிச்சு ஆனா டாடா ஐஸ்ல ஏத்திட்டு போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணி 3வது சீசனுக்குள்ள போனா சிறுவர்கள் சிறுசிறு பள்ளி தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் வயிற்று வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற ஆசிரியர் என்ன பண்றாருன்னா இவன் வயிற்று வலி சரியாகிறதுக்கு நம்ம எல்லாமே ப்ரே பண்ணோம் கடவுளுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இருக்கிற ஒரு பையன் மட்டும் ப்ரே பண்ண மாட்டேன்ட்டான். ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு அந்த இடத்துல அந்த டீச்சரும் பார்த்து நீ ப்ரே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை போட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ப்ரே பண்ணா அவனுக்கு வயிற்று வலி சரியாவது நீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் வயிற்று வலி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்ன உடனே கோவப்பட்டு அந்த ஆசிரியர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா திருப்பி நம்ம வில்லனை தான் கட்டுறாங்க. நம்ம வில்லன் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பான் பத்தியா அவனை கட்டி போட்டு அவனை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கையில கத்தி எடுத்து அவன் நெஞ்சில பயங்கரமா சரமாழையா குத்துவான். அவனும் செத்து போயிடுவான். அது மட்டும் இல்லாத அந்த பறவை ஒண்ணு வளர்த்துட்டு இருப்பான் பத்தியா அந்த பறவையும் அவனை கொலை பண்றதுக்காக விடுவான். அந்த பறவையும் போயிட்டு குத்தி கிழிக்கும். உடனே நம்ம வில்லன் என்ன பண்ணுவானா அவனை எல்லாத்தையும் மூட்டையில கட்டி எடுத்து போயிட்டு ஒரு ஆத்து ஓரத்துல போட்டுருவான். திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசர் நம்ம வில்லனை பார்த்துட்டு இவ்வளவு நேரத்துக்கு நீ என்னடா இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும் போது நான் போட வந்தேன் அப்படி சொல்லிட்டு வைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கான். இவன் என்னடா வைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு கஞ்சா பாக்கெட் இருக்கு. அந்த பாக்கெட் எடுத்துட்டு நீ கஞ்சா அப்படி இதுதான் இங்க வந்தியா அப்படி சொல்லிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அவன் பேர்லாம் கேக்குறாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அவன் பையில என்ன வச்சிருக்கான் அப்படி சொல்லி பாக்குறாங்க. அதுல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை எடுத்த உடனே
அந்த போலீஸ் ஆபீசரே போயிட்டு அடிக்க போறான். அந்த பொம்மையை நினைச்சு பயங்கரமா கதறி அழுவுறான். அப்பதான் தெரியுது அந்த பொம்மை மேல அவ்வளவு உசிரே வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ்காரனும் வச்சிருந்து பாத்துட்டு அவன் பேர் கூட சொல்ல மாட்டேன்டான். அவன் பேரு வேற ஏதோ போட்டு அவனை இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம எஸ்ஐ சத்யா இருக்காரு பத்தியா, அவரு அந்த சிபிஐ பார்த்து இந்த கேஸுக்கு முக்கிய காரணமே பிருந்தா தான். அவங்க தான் இந்த கேஸ ஃபுல்லா இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹையர் ஆபீசருக்கும் பிருந்தாவுக்கும் செட் ஆகாது. அதனாலதான் இந்த பொய்ய சொல்றாரு. பிருந்தா பொறுத்தளவு இந்த கேஸ ரொம்ப நுணுக்கமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வேணா இன்ஸ்பெக்டரை கேட்டு பாருங்க, அவருக்கு இந்த கேஸ பத்தி ஒண்ணுமே தெரியாது. உடனே அந்த ஹையர் ஆபீசர் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி கேட்கிறாரு. அவரும் தத்தக்கா மாதிரி நிறைய சொதப்பலான ஆன்சர்லாம் பண்றதால இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகத்தோட அதுக்கு பதிலாக நான் பிருந்தாவையும் சத்யாவை வச்சு ரன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே நம்ம சத்யா என்ன பண்றாருன்னா பிருந்தாவுக்கு கால் பண்ணி நான் இந்த பொருளாம் பேசிட்டேன், நீங்க உடனே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாளே ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. இப்படி அந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சத்யா பிருந்தாவை பார்த்து நீங்க ஏன் இப்படி ரூரலாவே இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கறாங்க. தெரியல, எங்க அப்பா இறந்தது நான் இப்படிதான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. நம்ம பிருந்தா வேற ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க. அதாவது அந்த காட்டு பகுதியில இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க பத்தியா. அத நம்ம போலீஸ் ஆபீசர் தான் இவங்களை வளர்க்கறாரு. அது மட்டும் இல்லாத நம்ம பிருந்தாவுக்கு ஒரு கட்டத்துல இங்க இருக்கிறது பிடிக்க வேலையா நைட்டு போய் இடத்துல விட்டுறீங்க அப்படி சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு எல்லாமே அந்த போலீஸ் ஆபீசர் நான் தான் இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம பிருந்தா என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நம்ம செத்து போனவங்களை மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏன் புது ரூட்ல தேடக்கூடாது அப்படி சொல்றாங்க. அதாவது என்னன்னா மிஸ்ஸிங் கேஸ ஒன்னொன்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த மிஸ்ஸிங் கேஸ் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். அந்த குழு வச்சு நம்ம இந்த கேஸை டீப்பா ஹேண்டில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸ் நம்ம பத்தி தேடிட்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் மிஸ் ஆயிருக்கு, அதை பத்தி தெரிய வருது. அவங்க வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் என்ன ஆச்சு, எங்க போயிருக்காரு அப்படி சொல்லி கேட்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் பஸ் டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு வராரு, ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்தவர் தான் போனாரு, ஆனா இன்னைக்கு 4 நாள் ஆச்சு ஒண்ணுமே வரல அப்படி சொல்லி கேட்கிறாரு. சரி வந்தோடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பிருந்தா சொல்லிட்டு இருக்க. அந்த சுட்டி பையன் அங்க இருக்கா, அந்த பொம்மையை வச்சுட்டு எங்க அப்பா இல்லைன்னா கூட நான் ஸ்கூல் போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். நம்ம பிருந்தாவும் என்ன பண்றானா அவங்களுடைய ஆபீஸ் பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஆபீஸ் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சின்னதா க்ளூ கிடைக்குது. அதாவது ஒரு ஏடிஎமோட பில் கிடைக்குது. அந்த பில்ல வச்சு என்ன பண்றானா இது யாருது என்னது விசாரிக்க ஆரம்பிங்க. அப்படியே கட் பண்ணி சீசன் 4க்குள்ள போனா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை தான் காட்டாங்க. அது மட்டும் இல்லாத இவர் ஒரு டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வராரு, நிறைய எளிய மக்களுக்கு எல்லாமே உதவி எல்லாம் பண்ணிட்டு வராரு. சோ அவருடைய பேர்ல தான் இந்த ஏடிஎம் பில் இருக்குன்றதுல அவரை விசாரணைக்காக போறாங்க. ஆனாலும் அந்த சிபிஐ ஹையர் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா இவரு ரொம்பவே பெரிய பிசினஸ் மேன், இவர அப்பாயின்மெண்ட் இல்லாம நம்ம கூட்டம் வந்து விசாரிதான் தப்பு அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்ம பிருந்தா வாண்டடா போயிட்டு அவங்கள கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஏடிஎம் பில்லுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், உங்க ஏடிஎம் பில் ஏன் அங்க போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிறைய விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்னோட ஏடிஎம் பில் எங்க போயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து இதுக்கப்புறம் என்ன விசாரிக்கிற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல ஹையர் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா நம்ம பிருந்தாவை வான் பண்ணிட்டாங்க, அவருக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது, தயவுசெய்து அவரை தொந்தரவு பண்ணாத அப்படி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பிருந்தா வாண்டடா அவங்கள பின்னாடி பின்தொடர்ந்து 2-3 நாளை செக் பண்ணிட்டு வராங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிசினஸ் மேன் என்ன பண்றானா நீ என்ன 2 டேஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது விஷயம் எனக்கு தெரியும், இன்னைக்கு கூட நானு காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன், வேணும்னா நீ என் கூட வா அப்படி சொல்லிட்டு காலேஜே போயிட்டு நிறைய பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் இந்த சைடு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்னதா பிளான் கிடைக்குது. அது என்னடான்னு பார்த்தா எல்லா கொலையும் யாரோ ஒருத்த கொலை பண்ணி ஒரு ஏரிக்கை பக்கத்தையோ இல்லைன்னா ஒரு சாக்கடைக்கு பக்கத்தையே வீசிடுறான். அது மட்டும் இல்லாத ஃபர்ஸ்ட் கொலை நடந்தது வேற ஒரு இடத்துல, ஆனா அவன் காணாம போனது வேற ஒரு இடத்துல. சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஏரியில போயிட்டு செக் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பணம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாத இந்த சைடு பார்த்தா நம்ம பிருந்தா இருக்காங்க பத்தியா, அவங்க ஒரு பிசினஸ் மேனா பின்தொடர்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பாவை போய் பார்த்தா யாரோ சரமழைய வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. சோ கட் பண்ணி சீசன் 5க்குள்ள போனா நம்ம பிருந்தாவை ஹையர் ஆபீசர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நான் சொல்லியும் நீ அவனை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொன்னா இருந்தாலும் நீ அவனை ஃபாலோ பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாத கேசி இதுக்கப்புறம் நீ எடுக்க தேவையில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம பிருந்தாவை அந்த இடத்துல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிருந்தா கோமா பாத்திர போறத பார்த்தா நம்ம சத்யா என்ன பண்றாருன்னா என்ன வேண்டாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பிருந்தா எதுவுமே பேசாத, இந்த கேஸை நீங்க எதுனா ஒரு ஆள்னாச்சும் ட்ரை பண்ணலாம், ஆனா நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் டார்கெட் பண்ணி என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி கோவமா பேசிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பிருந்தாவோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. நம்ம பிருந்தாவோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சுத்திட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு கார்ல வந்திருப்பாங்க. உடனே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த போலீஸ் வேற யாருமே இல்ல, நம்ம பிருந்தாவை பிடிக்காத ஹையர் ஆபீசர் தான். தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கான். இதை தெரிஞ்ச பிருந்தா அங்க வந்தோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணானா ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட தங்கச்சினா நான் விட்டுருந்தோமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிருந்தா அந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அடிச்சிடறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பிஐ சிபிஐ என்ன பண்றானா நம்ம இன்ஸ்பெக்டரையும் பிருந்தாவும் பயங்கரமா சத்தம் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. உடனே நம்ம பிருந்தா என்ன பண்ணானா அடுத்த நாளே நம்ம சத்யாவுக்கு கால் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனை நான் விசாரிச்சா அங்க நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அப்போ ஒரு டாடா ஏசி அந்த சைடு போறத பாக்குறாங்க. அந்த டாடா ஏசியை நோட் பண்ணி இது
யாரு என்ன அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அதாவது அந்த கொலை நடந்த இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தா தென்னிந்தியாவை சேர்ந்த தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் பையனை காட்டுது. அவனை செக் பண்றதுக்காக தென்னிந்தியாவுக்கே போறாங்க. அங்க போயிட்டு கேட்டா யாருமே அவனை பத்தி சொல்ல மாட்டேட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் அவனை பத்தி டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாகூர்ன்றவன் இந்த ஊர்ல தான் பிறந்தான். ஆனா அதாவது போன ஜென்மத்துல நிறைய பேர் கொண்டுட்டா அப்படின்றதால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாத அவனை நரபலியெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு இந்த உண்மையை சொன்ன உடனே இப்பதான் இந்த படத்தோட உண்மையான கான்செப்டே வருது. அதாவது இவ்வளவு நேரமா நம்ம இந்த கொலை எல்லாமே பண்ணிட்டு அந்த பைத்தியக்காரன் மாரி இருக்க வில்லன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கொலை எல்லாமே பண்ணது அவரா இருக்கலாம். ஆனா இந்த கொலை எல்லாம் பண்ண சொன்னது வேற ஒரு ஆள். அது யாருன்னா அந்த ஊருடைய ஒரு பெரிய பிசினஸ் மேனை நம்ம பிருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க பத்தியா, அவங்க தான். அது மட்டும் இல்லாத நம்ம பிருந்தாவுடைய அண்ணனே அவர் தான் அப்படி சொல்லி தெரியுது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம பிருந்தாவும் தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவருடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சியை நரபலி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. சிறுவர் சிறுத்தை பள்ளியில படிச்சிருப்பாரு. அந்த சிறுவர் சிறுத்தை பள்ளியில தான் அந்த தாகூர்ன்றவனை பார்த்திருப்பாரு. தாகூர் ஏன் அங்க வந்தானா அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள வெறுக்கிறதுக்காக நம்ம தாகூர் என்ன பண்ணிடுவான், அந்த ஊர் மக்கள் இருக்கிறோம் 2 பேரை கொலை பண்ணிடுவான். சோ அதுக்காக அந்த ஊருடைய போலீஸ் ஆபீசர் வந்து இவங்க சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க. இவங்க 2 பேருமே இங்க தான் ஜாயிண்ட் ஆகுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்ல. கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே கொலை பண்ணும் அப்படி சொல்லிட்டு தான் இவங்களுடைய குறிக்கோளே. சோ இதுக்கப்புறம் இவங்களை தேடி பிடிச்சு நம்ம பிருந்தா கொல்லுவாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு வருகின்ற சீசன்ல பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.